சனி கேது இணைவு ஏற்படும் போது பூர்வீக சொத்துல பிரச்சனைகளை கொடுக்குது. பூர்வீக சொத்து வில்லங்கமாகிற அமைப்பு அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா சனி கேது இணைவு, செவ்வாய் கேது இணைவு, 5ஆம் இட கேது கடனை குறிக்கிறாரு. இவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிற பட்சத்துல தொழில் சார்ந்து அதிகமான கடன் சுமையை ஏற்படுத்திக்கிறாங்க. சனி சார்ந்த தொழில்களை எடுக்கும்போது அது மீளாத கடனில் கொண்டு போய் விட்டுருது. ஓகேங்களா? அதனால் தயவுசெய்து பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் இந்த சனி கேது இணைவு இருக்குது அப்படின்னா, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் இந்த சனி கேது சேர்க்கை இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த சனி கேது சேர்க்கை பற்றிய ஒரு சின்ன விளக்கம் மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? பொதுவாகவே இந்த சனி கேது சேர்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான சேர்க்கை கிடையாது. பொதுவாகவே சனிங்கிறவரும் துறவை குறிக்கக்கூடியது, கேதுங்கிறதுமே துறவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். ஸோ இது ரெண்டும் இணையும் போது எந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்குது, என்ன மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு சொல்லுது, என்ன சுட்டி காட்டுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த சனி கேது இணைவு ஏற்படும் போது பொதுவாக பார்த்திங்கன்னா இது இந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளை கொடுக்குது. ஓகேங்களா? ஒருத்தருக்கு பொதுவாக பூர்வீக சொத்து அப்படிங்கிறது சனியை குறிக்கும். அதோடு இந்த கேது இணைவு ஏற்படும் போது பூர்வீக சொத்தில் வில்லங்கங்களை கொடுத்துருது. ஸோ பொதுவாகவே இந்த பூர்வீக சொத்து வில்லங்கமாகிற அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னா சனி கேது இணைவு, செவ்வாய் கேது இணைவு, 5ஆம் இடத்துல சனி உட்கார்றது, சனி சூரியன். இப்போ ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லைங்களா? 2 தலைமுறையாக சொத்தை பிரிக்க முடியல, இல்லை எங்களோட இதில் எங்கெங்கே சொத்து இருக்குன்னே தெரியல, யாருமே ஒத்து வரல, எங்களால் சொத்தை பிரிச்சுக்கவே முடியல, அனுபவிக்க முடியல, சொத்து சார்ந்து ரொம்ப வருஷமாக வழக்கு நடக்குது, பிரச்சனை ஆகுது அப்படின்ட்டுலாம் நீங்கள் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் நிறைய கிளைண்ட்ஸை பார்த்துட்டு வரேன். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த சனி கேது இணைவு, செவ்வாய் கேது இணைவு, நான் சொன்ன மாதிரி 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது, சனி சூரியன். அப்போ ஒன்று நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய மகளுக்கோ இந்த மாதிரி சனி கேது இணைவு, முக்கியமாக மகனை பெற்றிருக்கோம் அப்படின்னா, நம்ம பசங்க ஜாதகத்தில் இந்த சனி கேது இணைவு இருக்கும்போது நம்மளே ப்ராப்பராக அந்த சொத்தை முன்கூட்டியே கரெக்டாக பிரித்து கொடுத்துட்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது செய்யாத பட்சத்தில் அடுத்த தலைமுறை ரொம்பவே பாதிக்க செய்யுது சொத்துக்கள் விஷயத்தில். அதே போல் இந்த சனி கேது இணைவு இன்னொன்று பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது தொழிலில் கேது தொழில் அப்படிங்கிறதுக்கு காரகம் சனி குறிப்போம். அதே மாதிரி கேது கடனை குறிக்கிறாரு. அப்போ இவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிற பட்சத்தில் இந்த தொழில் சார்ந்து அதிகமான கடன் சுமையை ஏற்படுத்திக்கிறாங்க. எந்த மாதிரி? பொதுவாகவே இந்த சனியோட கேது இணைவாகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கேதுவை டச் பண்ணி ஒரு தொழிலை தொட்டுட்டாருன்னா அவர் ஜெயிச்சிட்றாரு. கேதுவை டச் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம், சட்டம், அதுக்கப்புறமேட்டு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த நாட்டு மருந்து கடைகள், இந்த மூலிகைகள் சம்மந்தப்பட்டது. ஸோ அப்போ கேது ரிலேட்டடான மில்லு, இந்த மாதிரி கேது ரிலேட்டடான விஷயங்களை டச் பண்ணும்போது அந்த தொழிலில் அவங்க நிச்சயமாக வின் பண்ணிடுறாங்க. ஆனால் சனி சார்ந்த தொழில்களை எடுக்கும்போது அது மீளாத கடனில் கொண்டு போய் விட்டுருது. ஓகேங்களா? அதனால் தயவுசெய்து பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் இந்த சனி கேது இணைவு இருக்குது அப்படின்னா தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க. இவங்க பெரும்பாலும் நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போயிடுறது நல்லது. ஓகேங்களா? நல்ல ஒரு நிரந்தர வருமானம் தரக்கூடிய வேலைகளுக்கு போயிடுறது நல்லது. இதுவே பாருங்களேன், 6ஆம் இடத்துல சனி கேதுவோட சூரியன் குரு இவங்களோட இணைவுலாம் வரும்போது தான் இவங்க நல்ல ஒரு ஜட்ஜாக இருக்காங்க, மெடிசனில் நல்ல ஒரு சிறப்பாக இருக்காங்க. அதாவது 6ஆம் இடத்துல இந்த செவ்வாய் குரு இந்த சனி கேதுலாம் இணைவு வரும்போது பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறது, இதெல்லாமே இந்த கேது கொடுக்கும். பொதுவாகவே கேது சனி இணையும் போது சுய தொழில் சொந்த தொழிலை விட வேலை சார்ந்து, அதாவது நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கிற மாதிரியான படிப்போ அது சார்ந்து அவங்க போயிடுறது, அதை டச் பண்ணுறது பெருசாக அந்த கேது பாதிப்புகள் கொடுக்கறதில்ல. அதே போல் இந்த சனி கேது இணைவு இருக்குது இல்லைங்களா? இந்த சனி கேது இணைவு இருக்கும்போது எப்போ அதிகமான பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் இந்த சனியோட சாரத்துலேயோ இந்த கேதுவோட சாரத்துலேயோ கிரகங்கள் போகும்போதும் பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி இந்த சனி கேது இணைவு இருக்குது இல்லைங்களா? இதே இடத்துல சனியோ கேதுவோ
கோச்சாரத்தில் ஓகேங்களா ராகுவோ செவ்வாயோ வரும்போது மிக அதிகமான ஒரு வலியை வந்து கொடுத்துருது. அந்த டைமில் அந்த சனி கேதுவோட தசாபுத்தி நடக்கும்போதுமே பிரச்சனைகளை கொடுக்குது. பொதுவாகவே சனி திசை கேது புத்திங்கிறதே காலப்பகை அப்படின்னு குறிக்கும். அதாவது இதில் யார் பொதுவாகவே எந்த லக்னக்காரங்களுக்குமே இந்த சனி திசை கேது புத்தி வரும்போது நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, முக்கியமாக கடன். அதனால் இந்த சனி கேது காம்பினேஷன் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக ஆய்வு பண்ணி வந்து மூவ் பண்ணுறது நல்லது. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இப்போ சனி கேது ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு வர பேரம் பேத்தி ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அடைகிறாங்க ஓகேங்களா. பொதுவாகவே இந்த சனி கேது அப்படிங்கிறது சந்நியாச யோகம் அப்படின்னுவாங்க. இவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும், திருமணம் மட்டும் நடக்காமல் இருக்காது. ஆனால் அந்த இல்லறத்தில் பற்றுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். இவங்க வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளரே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்களுக்கு என்ன கொஞ்சம் கிடைச்சாலுமே போதும், ஓகே இதுவே போதுமே அப்படின்னு மனசு வந்து சீக்கிரமாக திருப்தி அடைஞ்சிரும். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சனிக்கேது இணைவு இருக்கும்போது இந்த மாதிரியான அமைப்பில் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்துக்கும் பேராசைப்படாத மாதிரியான ஒரு ஜாதகத்தை இணைக்கிறது தான் நல்லது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளார அந்யோன்யம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இப்போ இந்த சனிக்கேது இணைவு இருக்கும்போது கடுமையான கால் வலி, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓகேங்களா. இதோட புதனும் கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் அலர்ஜி ஆகிறது. ஸோ மனதளவில் இவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே பல காலம் எடுத்துரும். ஸோ 10 to 15 வருஷங்கள் அந்த மாதிரி ஆகிடும். இந்த சனி கேது இணைவில் புதனும் சேர்ந்து இணையும் போது இது மூணுமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அலிகிரகங்கள் மாதிரி வந்துடும். அப்போ இது என்ன ஆகும்னா உடம்புல வந்து மிகப்பெரிய ஒரு குறையை வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி ஆயிடுது ஓகேங்களா. வாய் பேச முடியாமல் போகிறது, காது கேட்காமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்கிறதுக்கும் இந்த சேர்க்கை ஒரு காரணமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த சனி கேது சேர்க்கை அப்படிங்கிறது 5ஆம் இடம் 8ஆம் இடமோடு தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கர்ம பதிவுகளை வந்து சுட்டி காட்டும். ஸோ அந்த வம்சாவளியில் என்ன பிரச்சனைகள் ஒரு மாதிரி டெவலப் ஆகாமல் ஸ்ட்ரக் ஆனதையும் இது வந்து சுட்டி காட்டும். ஸோ இவங்க எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை பண்ணுறது அப்படின்னா, பொதுவாகவே கேது அப்படிங்கிறது மனித முகமில்லாத தெய்வங்களை வந்து குறிக்கும். ஆஞ்சநேயர், விநாயகர், அதாவது பிரம்மச்சரியத்தை வழிபடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தெய்வங்களை வந்து குறிக்கும். அதே மாதிரி யோக நரசிம்மர், யோகா ஆஞ்சநேயர், இந்த தெய்வங்களையும் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே சனி கேது இணைவு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஸோ மெடிடேஷன் பண்ணுறது இதுலேயும் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே இவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுங்கிறத தாண்டி ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட ஒரு தெய்வ வழிபாட்டோட ஆன்மீகமாக போகிறத தான் வந்து இவங்க விரும்பக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ கட்டாயம் இந்த இணைவு இருக்கும்போது திருமண வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இணை சேர்த்தும் போது இந்த மாதிரி ஒரு தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு இருக்கிறவங்கள நீங்கள் சேர்த்து விடுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. இல்லைன்னா தேவையில்லாத மனக்கசப்புகளை வந்து இது கொடுத்துருது. ஸோ இது வந்து எப்போ வந்து ஆக்டிவேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இதுவுமே வந்து அந்த தசாபுத்தி காலங்களில் தான் ஆக்டிவேஷன் ஆகும். ஓகே, சனி திசை கேது புத்தியோ கேது திசை சனி புத்தியோ வரும்போது கடன்களை வந்து அதிகப்படுத்திடுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த சனி கேது இருக்கு இல்லைங்களா, அந்த ஜனனகால ஜாதகத்தில் சனி கேது சேர்க்கை பெற்று இருக்குது. அந்த இடத்துல கோச்சார சனி, கோச்சார ராகு, கோச்சார கேது வரும்போதுமே பாதிப்புகளை மிக அதிகமாக கொடுத்துருது. அந்த காலகட்டங்கள்லேயும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ பொதுவாகவே சனி கேது காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அளவான ஆசைகளே இவங்களுக்கு இருக்குது. ஸோ ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்குது. இவங்களை வந்து கேது சார்ந்த படிப்பு தொழில்களை வந்து டச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓவராலாக வந்து இவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, விநாயகர் வழிபாடு பண்ணுறது, இது வந்து எப்போவுமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ சித்தர் வழிபாடு பண்ணுறது இது வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கும்போது தொழில் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி பூர்வீக சொத்துலையுமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ ஏதாவது ஒரு உங்களுக்கு இது சார்ந்து ஒரு டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும், தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னா கட்டாயமாக என்னோடய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.